வாங்க. போகும்போது 2 பேரும் ஒன்னாதானே போனீங்க, வரும்போது ஏன் தனியா வர? அது நீங்க அமிச்ச ஆளோட லட்சணம். இவர் தான் என்ன தனியா விட்டுட்டு போனாரு. இவருக்காதான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கதையை மாத்தி சொல்றியே கண்ணு. விட்டுட்டு போறது நீயா இல்ல அவனா? அவகிட்ட கட்டிக்க போறவள என் கண் முன்னால அடிக்காதீங்க. பதட்டப்படாத சக்கரவர்த்தி. இப்ப அவகிட்ட இருந்து உனக்கு என்ன பதில் வேணும்? இனிமே இவ அந்த இரும்படிக்கிற பயலோட பேசக்கூடாது, பழகக்கூடாது. சரி, அப்புறம் அவன் அடியோட மறக்கணும். அப்புறம் ரவியத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே? சொல்ற மாதிரி சொன்னா குழந்தை கேட்டுட்டு போகுது. இல்லம்மா? அதான் இல்ல. நீங்க போடுற கண்டிஷனுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட்டு நடக்க முடியாது. இனிமே அவரை பார்க்காம என்னால இருக்கவும் முடியாது. இழுத்து போட்டு மிதிச்சிடுவேன். ஆத்திரப்படாத சக்கரவர்த்தி. அவங்க சொல்ல வேண்டிய பதில சொல்லிட்டாங்க, நீ உன் பதில சொல்லிட வேண்டியதுதானே? திருப்பி திருப்பி அதையே தான் சொல்றேன். இன்னையில இருந்து இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. கல்யாணம் வரைக்கும் தான் குழந்தை. அப்புறம் மாப்பிள்ளை ரவியோட எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாப்பிள்ளையோட வெளியே போகத்தான் போறேன். ஆனா மாப்பிள்ளை பேர் ரவி இல்ல, ஜானி. என்ன மிரட்டாலும் சரி, மாப்பிள்ளை ஜானி தான். என்னடி சொன்ன? அதேதான் சொல்றேன், ஜானி தான். பாக்குறோம் போ. சக்கரவர்த்தி, அவ வயசு அப்படி. அவங்க அம்மாவை போல ஓடுற குணம். இத பாரு, கிளிய கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வை. சொல்றபடி தன்னால கேக்குது. ஐயோ ஐயோ ஐயோ. என்னையா கூண்டுக்குள்ளே அழுது கிடக்குறா? அத ஏன்பா கேக்குற? 4 நாளா கடையே திறக்கல. ஊருக்குள்ள தலைகாட்ட முடியல. எம்எல்ஏ ஆளுங்க வேற என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வேசி சட்டை கிழிச்சிட்டியா? கிழிச்சாலும் பரவாயில்ல, தச்சிக்கலாமே. அப்ப தொலைச்சிட்டியா? தொலைச்சாலும் பரவாயில்ல, தேடிக்கலாமே. எவனோ திருடிக்கிட்டு போயிட்டாப்பா. வேற வேசி சட்டை வாங்கி கொடுக்க வேண்டியதா? ஒத்துக்க மாட்டேங்கிறாரப்பா. அது அவருக்கு ராசியான வேட்டியா. அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு தான் நிறைய எலெக்ஷன்ல ஜெயிச்சாராம். வர்ற எலெக்ஷனுக்கு வேட்டி கேட்கிறாரு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லப்பா. ஐயா 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 ஐயா. ஹலோ, how are you? Fine கண்டா. வா. என்னடா பசிங்க உட்கார்ந்திருக்க? யாரா இங்க அழுகிறது? என் பிறந்தநாள் ஆகுமா? பயங்கரமாக கொள்ளக்காரனால பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன். யாரவன்? இதை இப்ப தெரிஞ்சிடும். ஏப்பா வேசி காரணம்? அது என்ன வேசிய? நல்ல பழன்னு பட்டு வேட்டி, ஜரிகர போட்டது. அது இன்சில் என்ன தெரியுமா? தெரியுமே, KS. இதா பாரு, பார்க்கிறதா? இந்த பரதேசி என்ன போய் பரதேசிங்க அந்த இடம். பிரியா, என்னமாச்சு? நான் சொல்றேன் டாக்டர் அம்மா, 2 நாளா சாப்பிடாம அடம் பிடிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மயக்க அடிச்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன். நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. பிரியா, பிரச்சனை எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். அதுக்காக பட்டி கடந்து உடம்பு கெடுத்து வைப்பையா? இப்ப நீ சாப்பிட புரியா இல்லையா? முடியாது. என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? சார், 1 மினிட். டாக்டர்மா, நான் அப்போ குடிச்சு கேட்டு இருக்கிறேன். நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்? அவன் உடனடியே சாப்பிட வைக்கணும். அதுதான் மருந்து. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணமோ அதை பண்ணுங்க. நான் வரேன். நல்ல நேரத்துல வந்த. நான் ரொம்ப குழம்பு போயிருக்கிறையா. என்னையா சொல்ற? அந்த பொண்ணு இனிமேலும் பட்டினி இருந்தா உடம்புக்கு டேஞ்சர் டாக்டர் அம்மா சொல்லிட்டு போறாங்கயா. அப்ப சாப்பிட சொல்லு. அவ வெளியே போனாதான் சாப்பிடுன்னு சொல்றாள. சரி, அவ இஷ்டம் போல அவளை வெளியே அனுப்பு. என்னது அனுப்புறதா? மறுபடியும் வெளியே அனுப்புனா அந்த ஐயோக்கிய பையலோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சால. இனிமே அதுதான் நடக்காது. என்னையா சொல்ற? நான் ஒரு புது பிளானோட வந்திருக்கேன். முதல்ல அவளை வெளியே அனுப்பு. ரொம்ப யோசனை பண்ணாத. நான் சொல்றது செய். இப்போ அன்னையில இருந்து நீ சொல்றத செஞ்சுட்டு இருக்கிற. இதையும் பார்ப்போம். பிரியா, நீ வெளியே தானே போகணும். இந்த காசாவி சத்தியமா தான் சொல்றேன். ஆனா சாப்பிட்டு போகணும். வந்து சாப்பிட்டுக்கிறேன். வந்து
இவன் பேரு டோனி. இன்னையில இருந்து உன்னை நிழல் போல தொடர்ந்துகிட்டே இருப்பான். எதுக்கு? உன் பாதுகாப்புக்கு தான். ஏன்னா ஊர்ல ரவுடி பசங்க தொல்லை ரொம்ப அதிகமா போச்சு. ஆனா ஒண்ணு, எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் இவன் சமாளிச்சுக்குவான். தங்கமான பையன், தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். குழந்தை மனசு. என்ன ஒரே ஒரு கெட்ட பழக, யாரையாவது கொண்டுகிட்டு வாடான்னா உடனே கொண்டு விட்டு வந்துருமா. குழந்தை கார் சேவை அவங்கிட்ட கொடுத்துருமா. ரொம்ப யோசனை பண்ணால. இனிமே இவன் இல்லாம நீ எங்கேயும் போகவே முடியாது. டோனி, இவனை நல்லா பாத்துக்க. இந்த பையன் நம்ம பொண்ணு வெளிய போனா வந்தா ரொம்ப ட்ரபிள் பண்றான். அந்த பையன் இவளோட பேச ட்ரை பண்ணா ஒழிஞ்சு போகட்டும்னு விட்டுவிடு. பட் இவன் அவனோட பேச ட்ரை பண்ணா கார் சாவி கூட. டோனி, பிரியா, இந்த துப்பாக்கிக்கு வேலை கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்கிட்டதான் இருக்கு. டோனி, என்ன மூளையாவும் மூளை. இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாலாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. உன் பரம்பரையே ஒரு சூப்பர் பரம்பரை. பிரியா, எங்க போற? உன்ன பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஆமா, போன ஏன் திடீர்னு கட் பண்ண? ஆமா, என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு தெரியும் உனக்கு உடனே கோவம் வந்துடுங்க. அதனாலதான் அந்த கோவத்தை தணிக்க உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீதான் சொல்லணும். சொல்லு. நான் இதை தப்பு பண்ணிட்டேன். வானும் மண்ணும் மாறும், நம் காதல் நின்று வாழும். கண்ணானியும் இல்லை என்றால் மானே உந்தன் மூச்சில் தானே மண்ணில் நானும் வாழ்கிறேன். பூவே உன்னை கட்டி கொண்டு பூஜை செய்யட்டா? நேரம் நல்ல நேரம் என்று மேளம் கொட்டட்டா? அதையே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க டாக்டர். எங்க அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது என் ஜானி என்ன பார்த்தாகணும். அதுக்காக என் கையை நானே காயப்படுத்திக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன வெளியே அனுப்புங்க. 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். சாரி, என் டியூட்டி நான் செஞ்சாகணும். ஒரு பொண்ணோட மனசு
ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஆல் நீங்க உடம்புக்கு வைத்தியம் பண்றவங்க தானே, மனசை பத்தி என்ன தெரிய போகுது? இப்ப நீ போலாம். நில்லு. அந்த பக்கம் போனா உங்க அப்பா இருப்பாரு, இந்த பக்கமா போனாதான் உன் ஜாமி பார்க்க முடியும். ஒரு டாக்டர்ங்கிற முறையில உனக்கு வைத்தியம் பண்ணிட்டேன், ஒரு பொம்பளைங்கிற முறையில உன்னை வெளியே அனுப்புற. போய் வா. இந்த என் காசு அது. தேங்க்யூ டாக்டர். எழுந்துரு டாக்டர். நான் இந்த உதவியை மறக்க மாட்டேன். இந்தம்மா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். என்ன டாக்டர்மா, என்ன ஆச்சு? ட்ரீட்மெண்ட் முடிய 1/2 hour ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ஜானி, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க கூட பேசக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா ஒரு முரடனை காவலுக்கு அனுப்பியிருந்தாரு. அதனாலதான் நான் உங்களோட பேசல. நான் உங்களோட ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அந்த ஆள் உங்களை கொன்னிருப்போம். இது பாருங்க, உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணுங்கிறதுக்காக நானும் என் கையை காயப்படுத்திக்கிட்டேன். அப்பாவுக்கு தெரியாம டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கேன். ஜானி, அப்பா சம்மதிக்கிற வரைக்கும் நான் இதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும். ஆமா, நீங்க ஏதோ எனக்கு பரிசு தரப்போறேன்னு சொன்னீங்க. இந்தாங்க, இது உங்க கையாலே பிரசன்ட் பண்ணுங்க. அப்பா அப்பா. ரவி, பதட்டப்படாத. பிரியாவுக்கு சின்ன அடிதான், ஒரு ஆபத்து இல்ல. ஆபத்து பிரியாவுக்கு இல்ல, நமக்கு. என்னடா சொல்ற? அப்பா, பிரியாவை ஜானியோட பார்த்தேன். என்னது? ஜானியோட பாத்தியா? என்னடா வளர? அவ உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்காடா? இருக்கவே இருக்காது. பிரியா ஜானியோட இருந்ததை இப்பதான் என் கண்ணால பாத்துட்டு வரப்பா. என்னது? ஜானியோட இருந்ததை கண்ணால பாத்தியா? ஆமாங்க. சரி வா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு, உங்க பொண்ணு இப்ப கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். பையன் சொன்னது சொன்னா, இவனுக்கு காவல் வைக்கிறத விட அவனுக்கு கண்ணி வைக்கிறது தான்